சென்னையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளித்த பாமக பிரமுகர் உயிரிழந்ததை கண்டித்து உறவினர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராஜா அண்ணாமலைபுரம் கோவிந்தசுவாமி நகரில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றக்கூடிய பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி ஆக்கிரமிப்புகள் அகற்றக்கூடிய பணி நடைபெற்று வந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த பாமக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் தீக்குளித்தார். உடனடியாக அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் கண்ணையன் இன்று பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து கோவிந்தசாமி நகரில் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. பாமக நிர்வாகி கண்ணையனின் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் கருப்பு கொடியேந்தி சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். கண்ணையனின் மரணத்திற்கு காரணமான அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் அவருடைய குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு வழக்கு போட்டு பொது நலவு வழக்குன்னு காலி பண்ணாங்களே, பொய் வழக்கு இது மாதிரி காலி பண்றாரு. மன வளர்ச்சியில் ஆகி போயிட்டாரு அவரு. நான் சாவத்து தாண்டினாரு. நான் சாவத்து தான் அப்படின்னாரு. நீ போக கூடாதுன்னு நான் சொன்னேன். ஒரு வாரமாக அங்க இடிச்சதுல இருந்து இந்த பேச்சு தான் அவருக்கு. என்னை விட்டுட்டு போவாத நீதான் எனக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணோம். கொலை முயற்சி, அவங்க மேல கொலை முயற்சி வழக்கு போடணும், கொலை வழக்கு போடணும். அவங்க தான் அதான் ஏஇ ராஜ்திலக்கு, இ ஜெயக்குமாரி, இந்த அப்புறம் டிஆர்ஓ ஜெயராஜ், இவங்க 3 பேர் தான் காரணமே. இந்நிலையில் கோவிந்தசாமி நகரில் போராட்டம் நடத்தி வரக்கூடிய மக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். அப்போது தீக்குளித்து உயிரிழந்த கண்ணையன் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தலைவர்கள் வலியுறுத்தினர். ஒருவேளை இதே மாதிரி இந்த வீடுகளை நீங்கள் இடிச்சிங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தாழ்மையில் நாங்களே தலைமை தாங்கி அந்த புதிதாக கட்டப்பட்டிருக்கிற அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் இந்த மக்களை குடியேற்றுவோம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதனால் என்ன விளைவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, மக்களை அகதிகளை போல விட முடியாது. முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் அந்த கண்ணையனுக்கு அறிவித்திருப்பது போதுமானதல்ல. 50 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு வழங்கிட வேண்டும். அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலையும் வழங்கிட வேண்டும். அவங்க பின்னாடி ஒரு சேட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாரு, அவருக்கு என்ட்ரன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளுக்காக ஏற்கனவே கட்டப்பட்டு 250 வீடுகள் இருக்கின்ற இந்த இடத்தை அப்புறப்படுத்தினா இதில் எந்த வகையில் நியாயம் இருக்குன்றதா மக்கள் கேள்வி. நேற்று பார்த்தா ஓராண்டில் 100 ஆண்டு சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த ஒரு வருஷத்தில் என்ன சாதனை மக்கள் பார்த்துட்டாங்க. இந்நிலையில் கண்ணையன் என்பவர் தீக்குளித்து இறந்த சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலூர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், உயிரிழந்த கண்ணையன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், வரக்கூடிய காலங்களில் ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டிய தேவை ஏற்படின் மறுகுடியேற்றம் தொடர்பாக முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட மக்களோடு கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த சம்பவம் இது போன்ற சம்பவங்கள் கடைசி சம்பவமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நிச்சயமாக இங்க அமைச்சர் சொல்லுகிற போது அருகிலேயே அந்த பகுதியிலேயே அந்த மறு குடியேறமும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கருதக்கூடிய அந்த நிலையை எடுத்து சொன்னார்கள். ஏற்கனவே குடிசை மாற்று வாரிய திட்டத்தின் மூலமாக மந்தவெளி மயிலாப்பூர் பகுதியில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வீடுகளில் அவர்கள் நிச்சயமாக வீடுகள் ஒதுக்கி தரப்படும் என்று அரசு முடிவெடுத்திருக்கிறது. இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். மும்பையில் நிலநடுக்க தாதா தாவூத் இப்ராஹிம் கூட்டாளிகளுக்கு சொந்தமான இடங்களில் தேசிய புலனாய்வு முகமையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மும்பையில் உள்ள தாவூத் இப்ராஹிம் கூட்டாளிகள் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஹவாலா பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தேசிய புலனாய்வு முகமை வழக்கு பதிவு செய்தது. அதன் அடிப்படையில் போரிவாலி, சாண்டா குரூஸ், பந்த்ரா, பரேல், நாக்படா உள்ளிட்ட 20 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் சில ஹவாலா பண பரிமாற்ற தரகர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் அரசியல்வாதிகள் உட்பட பல முக்கிய தலைவர்களை கொலை செய்ய தாவூத் இப்ராஹிம் கூட்டாளிகள் சதி திட்டம் தீட்டியதாகவும், சிவசேனா தலைவர்களை கொலை செய்ய பயிற்சி பெற்ற துப்பாக்கி சுடும் வீரர்களை சோட்டா சஹில் அனுப்பி வைத்துள்ளதாகவும் தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது. சென்னை ஐஐடிக்கு பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 10 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய நிலையில் SC/ST மாணவர்களுக்கு நிதி ஒதுக்காதது வருத்தமளிப்பதாக திமுக MP தமிழச்சி தங்கபாண்டியன் கூறியுள்ளார். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்தவர்களின் கல்வி உதவித்தொகைக்காக
பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா சென்னை ஐஐடிக்கு 10 கோடியே 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இது தொடர்பாக ட்வீட் செய்துள்ள தமிழச்சி தங்கபாண்டியன், 10.5 கோடி ரூபாயும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு ஒதுக்கப்பட்டதா என்றும், ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான உதவித்தொகை என்ன ஆனது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த அநியாயத்தை மின்துறை உடனடியாக கவனிக்க வேண்டும் என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நாளை தொடங்க உள்ள 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8,85,000 மாணவர்கள் எழுத உள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தற்போது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாளை தொடங்கும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ஏற்பாடுகளை தேர்வுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 3,119 மையங்களில் தேர்வு நடைபெற உள்ளது. இதில் 4,26,000 மாணவர்கள், 4,42,000 மாணவிகள் மற்றும் சிறைவாசிகள் 99 பேர் பங்கேற்க உள்ளனர். வரும் காலங்களில் பட்டின பிரவேசத்திற்கு தடை விதிக்க கூடாது என்று வலியுறுத்தி இந்து தேசிய கட்சியினர் ஆதீனம் போல வேடமணிந்து வந்து நெல்லை ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தருமபுர ஆதீனத்தில் பட்டின பிரவேசம் நடத்த கோட்டாட்சியர் தடை விதித்த நிலையில் இதற்கு இந்து அமைப்புகள், மடாதிபதிகள் கண்டனம் தெரிவித்த உத்தரவு வாபஸ் பெறப்பட்டது. இந்நிலையில் வரும் காலங்களில் ஆதீனத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்க கூடாது என்று வலியுறுத்தி இந்து தேசிய கட்சியினர் ஆதீன மடாதிபதி போல வேடமணிந்து பல்லக்கை சுமந்து வந்து நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். உலகின் நம்பர் 1 பணக்காரரான எலான் மஸ்க் ஒருவேளை தான் மர்மமான முறையில் இறந்து போனால் அதை அறிந்து கொண்டதும் நல்லதே என ட்வீட் பதிவிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ட்வீட்டை பதிவிடுவதற்கு முன்னர் அவர் ரஷ்ய மொழியில் ட்வீட் ஒன்றை பகிர்ந்திருந்தார். அதில் உக்ரைனின் படைகளுக்கு ராணுவ தொலைத்தொடர்பு கருவிகளை எலான் மஸ்க் அளித்து வருவது பற்றியும், முட்டாள்தனமாக நடந்து கொண்டாலும் நீங்கள் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இதனால் உக்ரைனுக்கு எலான் மஸ்க் உதவி செய்வதால் ரஷ்ய படைகள் அவருக்கு மிரட்டல் விடுத்திருக்குமோ என்று தகவல் பரவி வருகிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள தனியார் கிரானைட் குவாரிகளை அரசே ஏற்று நடத்த தயாராக உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் பல ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ள இத்தாலியன் கிரானைட் குவாரியை மீண்டும் இயக்குவது தொடர்பாக அதிமுக உறுப்பினர் ஆர்.பி. உதயகுமார் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், கிரானைட் குவாரிகள் தொடர்பாக வல்லுநர் குழுவை அரசு அமைக்க இருப்பதாக கூறினார். அரசுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள குவாரிகளை அரசே ஏற்று நடத்த இருப்பதாக கூறிய அவர், தனியார் குவாரிகளையும் அரசே ஏற்று நடத்தும் விதமாக தனியார் குவாரி உரிமையாளர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கு தொந்தரவு தரும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை பள்ளி மாற்றுச் சான்றிதழ் மற்றும் நன்னடத்தை சான்றிதழில் குறிப்பிடப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக சட்டமன்றத்தில் பேசிய அவர், ஆசிரியர்களுக்கு உடல் ரீதியில் அல்லது மன ரீதியில் தொந்தரவு தரும் மாணவர்கள் பள்ளியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவார்கள் என தெரிவித்தார். மேலும் பள்ளிகளுக்கு மாணவர்கள் செல்போன் கொண்டு வருவது முற்றிலுமாக தடுக்கப்படும் என கூறிய அவர், எதற்கெடுத்தாலும் ஆசிரியர்களை குறை கூறக்கூடாது என தெரிவித்தார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 77 ரூபாய் 5 காசுகளாக இருந்த நிலையில் தற்போது 77 ரூபாய் 42 காசுகளாக வீழ்ச்சியடைந்திருக்கிறது. சீனாவில் ஊரடங்கு காரணமாக முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய தயக்கம் காட்டி வருவதாலும் உக்ரைன் போர் சூழல் போன்றவையும் பண மதிப்பு வீழ்ச்சிக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் 600 புள்ளிகள் குறைந்து 54,000 புள்ளிகளில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 200 புள்ளிகள் சரிந்தது. சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அரசு கொறடா கோவி செழியன், பெண்கள் தொலைக்காட்சியை பார்த்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள விரும்புவதாகவும் ஊராட்சி ஒன்றியங்களில் உடற்பயிற்சி கூடம் அமைத்து தர அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இல்லங்களில் இருக்கக்கூடிய குடும்பத்து பெண்கள் இன்றைக்கு டிவியை பார்க்க எல்லா பெண்களும் ஆண்களும் உடம்பை கட்டுக்கோப்போடு வைத்துக் கொள்ள வேண்டும் என விரும்புகிறார்கள். எனவே அனைத்து ஊராட்சி ஒன்றியத்திலும் பெண்களுக்கென்று தனியாக உடற்பயிற்சி கூட அமைத்து தரப்படும். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, மகளிர் மீது இவ்வளவு அக்கறை இருக்கா என்று வினவினார். மகளிர் மேல இவ்வளவு அக்கறை இருக்கா? நன்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், எதிர்காலத்தில் ஊராட்சி ஒன்றியத்தில் பெண்களுக்கு உடற்பயிற்சி கூடம் அமைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார்.
மதுரை மத்திய சிறையில் கஞ்சா விவகாரத்தில் விசாரணை கைதிகளுக்கிடையே மோதல் எழுந்தது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த தினேஷ், நிதிஷ்குமார், பிரகாஷ்ராஜ் ஆகியோர் விசாரணை கைதிகளாக மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் சையத் இப்ராஹிம் என்பவரிடம் கஞ்சா கேட்டதாகவும் அப்போது பிரச்சினை எழுந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இரு பிரிவினரும் மோதிக்கொண்டதால் பரபரப்பு நிலவியது. இதில் சையத் இப்ராஹிம், தினேஷ் ஆகியோர் படுகாயமடைந்தனர். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, லாக்கப்பில் மரணமடைந்த விக்னேஷ் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விக்னேஷ் மரணம் தொடர்பான பிரச்சினைக்கு ஏற்கனவே பேரவையில் விளக்கம் அளித்திருப்பதாகவும் சிபிசிஐடி விசாரணை முடிவின்படி அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறியுள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்ற கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், இந்த அரசு அதிமுகவை போன்று குற்றவாளிகளை காப்பாற்றாது என்றும் சாடியுள்ளார். அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற லாக்அப் மரண வழக்குகளில் எத்தனை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பினார். மயிலாப்பூர் தம்பதியர் கொலை வழக்கில் எந்த தாமதமுமின்றி குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு பணம், நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சாத்தான்குளம் வழக்கு நேர்மையாக நடைபெற்றது என்றும் கூறியுள்ளார். கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் இன்னும் மீண்டு வராத நிலையில் குழந்தைகளை குறிவைத்து தாக்கக்கூடிய தக்காளி காய்ச்சல் கேரளாவில் வேகமாக பரவி வருகிறது. எலி மற்றும் பன்றி காய்ச்சல் வரிசையில் இதற்கு ஏன் தக்காளி காய்ச்சல் என்று பெயரிடப்பட்டுள்ளது? எலி, பன்றிகள் எப்படி காய்ச்சலை பரப்புகின்றன? தொகுப்பில் பார்க்கலாம். மழைக்காலங்களில் அசுத்தமான நீரில் இருக்கும் கிருமிகள் மூலம் எலிக்காய்ச்சல் பரவுகிறது. எலிக்காய்ச்சல் பரவுவதற்கு காரணமான லெப்டோஸ்பிரியா என்ற பாக்டீரியா பாதித்த எலியின் முடி, எச்சில், கழிவுடன் மனிதர்களுக்கு தொடர்பிருந்தால் அதை பயன்படுத்தும் போது மனிதர்களிலும் இந்த காய்ச்சல் பரவ தொடங்குகிறது. எலிகளில் இருந்து நேரடியாக மனிதர்களுக்கு காய்ச்சல் பரவுவதால் இதற்கு எலி காய்ச்சல் என பெயரிடப்பட்டுள்ளது. பன்றிக் காய்ச்சல் பன்றிகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது. பன்றிகளுடன் நேரடி தொடர்பில் உள்ள மனிதர்களை இந்நோய் எளிதில் தொற்றிக்கொள்ளும். பன்றியின் சுவாசப்பையில் இருக்கும் H1N1 என்ற வைரஸ் கிருமி மூலம் பன்றிக்கு வரக்கூடிய மூச்சுக்குழல் நோய் படிப்படியாக மனிதர்களையும் தொற்றிக்கொள்கிறது. ஜப்பானிய மூளை காய்ச்சலை கியூலக்ஸ் இன பெண் கொசுக்கள் தான் மனிதர்களுக்கு பரப்புகின்றன. 1870ஆம் ஆண்டிலேயே ஜப்பான் நாட்டில் முதல் முறையாக இந்த வைரஸ் கண்டறியப்பட்டதால் இதனை ஜப்பானிய மூளை காய்ச்சல் என்று அழைக்கின்றனர். அந்த வரிசையில் தற்போது தக்காளி காய்ச்சல் என்ற காய்ச்சல் ஒன்று அச்சுறுத்த தொடங்கியுள்ளது. பொதுவாக இந்தியாவில் அதிகம் காணப்படும் இந்த காய்ச்சல் சிக்கன்குனியாவின் பின்விளைவு என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். சிக்கன்குனியா என்பது கொசுக்கடியின் மூலம் பரவும் ஒரு வைரஸ் ஆகும். இதனால் அதிக காய்ச்சல், தலைவலி, கடுமையான மூட்டுவலி, தடிப்புகள் மற்றும் குமட்டல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். சிக்கன்குனியாவின் அடுத்த வெர்ஷனாக பார்க்கப்படும் தக்காளி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சொறி, தோல் எரிச்சல் மற்றும் நாக்கில் நீரிழப்பு அறிகுறிகள் தோன்றும். முக்கியமாக கை கால்களில் சிவப்பு நிறத்தில் தழும்பு வந்து பார்ப்பதற்கு தக்காளி போல் இருப்பதால் இதற்கு தக்காளி காய்ச்சல் என்று பெயர் சூட்டி உள்ளனர். மற்றபடி தக்காளிக்கும் தக்காளி காய்ச்சலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மனித உடலில் தக்காளி வடிவில் இருக்கும் காயங்களில் இருந்து நீர் வடியும். மேலும் வாயின் உள்பகுதியில் கடும் எரிச்சல் ஏற்படும் என்பதால் குழந்தைகள் சாப்பிடுவதில் சிரமங்களை ஏற்படுத்தும். இந்த காய்ச்சல் எளிதில் மற்றொருவருக்கு பரவக்கூடியதாகும். எனவே தக்காளி காய்ச்சலால் பாதிக்கப்படும் குழந்தைகளிடம் இருந்து பெற்றோர் விலகி இருக்க வேண்டும். குழந்தைகள் பயன்படுத்தும் பாத்திரங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். கொசுக்கடியில் இருந்து தப்பிப்பதன் மூலம் மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா, யானைக்கால் நோய், மூளைக்காய்ச்சல் போன்றவற்றிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். பாதுகாக்கப்பட்ட அல்லது காய்ச்சிய நீரை குடிப்பது, உணவுகளில் ஈ மொய்க்காமல் பாதுகாத்துக் கொள்வதன் மூலம் வயிற்றுப்போக்கு, கல்லீரல் பாதிப்பு போன்றவற்றால் ஏற்படும் காய்ச்சல்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒவ்வொருவரும் காய்ச்சலை சாதாரணமாக எண்ணாமல் அவற்றில் உள்ள வகைகளை அறிந்து மருத்துவர்களை அணுகி உரிய சிகிச்சை பெற வேண்டும் என்பதே மருத்துவ நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. நேரடியாக விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பள்ளி மாணவர்கள் சென்ற சுற்றுலா பேருந்து கவிழ்ந்தது. ராணிப்பேட்டை அடுத்த மேல் புதுப்பாக்கத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுடன் புதுச்சேரிக்கு பேருந்தில் சுற்றுலா சென்றனர். திரும்பும் வழியில் வந்தவாசி அடுத்த தெள்ளூர் கிராமத்தின் சாலையோர பள்ளத்தில் வாகனம் கவிழ்ந்தது. இதனால் அலறிய மாணவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டனர். அதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் அனைவரும் காயமின்றி உயிர் தப்பினர். நாகை அருகே ONGC நிறுவனத்தை கண்டித்து டேங்கர் லாரியை சிறைப்பிடித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் குத்தாலம் பகுதியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ONGC நிறுவனத்தின் மாசுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்டு வருகிறது. அங்கு சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து கடல் நீரை விட 10 மடங்கு ஓர்ப்புத்தன்மை கொண்ட கெட்ட உப்பு நீர் டேங்கர் லாரியில் மூலமாக கொண்டு வரப்படுகிறது. இந்த உப்பு நீர் 1800 மீட்டர் அளவில் ராட்சத போர்வெல் மூலமாக பூமிக்கடியில் செலுத்தப்படுகிறது. இதனால் நரிமணம், குத்தாலம், திடச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உப்பு நீர் ஏற்றி வந்த லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். IPL பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தகுதி பெறவில்லை என்றால் உலகம் முடிந்துவிடப் போவதில்லை என்று கேப்டன் தோனி கருத்து தெரிவித்துள்ளார். டெல்லிக்கு எதிரான ஆட்டத்தில் அபார வெற்றி பெற்ற நிலையில் மீதமுள்ள 3 போட்டிகளிலும் CSK வென்றால் பிளே ஆஃப் வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. இதுகுறித்து போட்டியின் முடிவில் பேசிய தோனி, நிகர ரன் ரேட்டை பற்றி யோசிப்பது உதவாது என்றும் IPL-ஐ ரசிக்க வேண்டும் என்றும் கூறினார். மீதமுள்ள 3 போட்டிகளில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றால் நல்லது என்றும் தோனி கூறினார். தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த 2 MLA-க்கள் திமுகவுடன் தொடர்பில் இருப்பதாக திமுக MP செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவின் மகன் சூர்யா சிவா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். இந்த நிலையில் திமுகவில் எந்த பதவியிலும் இல்லாத ஒருவர் பாஜகவில் இணைந்ததை கொண்டாடும் தமிழக பாஜகவிற்கு திமுக MP செந்தில்குமார் பதிலடி கொடுக்கும் விதமாக ட்வீட் செய்துள்ளார். அதில் பாஜகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தலைமை இசைவு தெரிவித்தால் 2 பேரையும் தூக்கி விடுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சே பதவி விலகியுள்ளார். தொடர் மக்கள் போராட்டத்தை அடுத்து பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக மஹிந்த ராஜபக்சே அறிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டக்கூடிய கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசுக்கு எதிராக பொதுமக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். பிரதமர் பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று காலையில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ராஜபக்சே ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் மஹிந்த ராஜபக்சே பதவி விலக அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அப்போது காலிமுகத்திடலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது ராஜபக்சே ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினர். அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாசாவின் கார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலால் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் கொழும்பு மற்றும் மேல் மாகாணத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பிறகு இலங்கை முழுவதுமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக மஹிந்த ராஜபக்சே அறிவித்துள்ளார்.